புதிதாக நமக்கு நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. எனவே அவர்களை நாம் கரவொலி எழுப்பி நமது பள்ளிக்கு வரவேற்போம். ஆசிரியர்களும் ஒரு சிலர் வந்திருக்காங்க, அவர்களையும் வரவேற்போம். கடந்த கல்வி ஆண்டில் நம்முடைய தேர்ச்சி 10ஆம் வகுப்புல பவித்ரா என்ற மாணவி 500க்கு 492 மதிப்பெண் எடுத்து நமது பள்ளிக்கு முதல் மாணவியாக வந்திருக்கிறார். ஆசிரியர் பெருமக்களை அன்போடு மேடைக்கு நான் அழைக்கின்றேன். 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் 12ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மேடைக்கு வருவதை அன்போடு அழைக்கின்றேன். அதனால 10ஆம் வகுப்புல என்ன சதவிகிதம்? 10ல் நம்ம ஸ்கூல்ல எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க? எல்லாருமே பாஸ் ஆனாங்க. எத்தனை பேர் எழுதினாங்க? 173 பேர் எழுதினாங்க. அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதோட அதிக மதிப்பெண்கள் பெற்று நிறைய மாணவிகள் 400க்கு மேல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். எனவே அவற்றிற்காக அரும்பாடுபட்ட 10ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் முன்னாடி 10ஆம் வகுப்பு நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு கரவொலி எழுப்பி பாராட்டுகளை வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அறிவியல் சயின்ஸ் பாடத்தில் 7 மாணவர்கள் 190 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக பாடுபட்ட நமது ஜான்சி ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தோம். அடுத்து சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியலில் 3 மாணவிகள் 190 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக பாடுபட்ட நமது குமரேசன் அவர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் இருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை நமது ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி ஆசிரியர். இந்த வெற்றி எங்களுடையது அல்ல, எங்களை ஒரு வருடமாக இருந்து வழிநடத்திய தலைமை ஆசிரியரையே சாரும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப கோபத்துல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போவோம். சிஸ்டர் படிக்கவே மாட்டா அப்படின்னு. சிஸ்டர் 4 திட்டு கொடுப்பாங்க, ஏதாவது செய்வாங்கன்னு கூட்டிட்டு போவோம். சிஸ்டர் சொல்லுவாங்க, தட்டி கொடுங்க, ஒரு லைனா எழுத சொல்லுங்க, ஒரு வேடா எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பொறுமையா அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் இது பண்ணி அது எப்படி கோபத்துல போனோமோ அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு சிரிச்சுட்டு வருவோம். அவ்வளவு பொறுமையா சிஸ்டர் எங்களுக்கு கைட் பண்ணாங்க. அதனால நம்முடைய தலைமை ஆசிரியருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் அவர்களுக்கு அவர்களை பாராட்டு. Thanks to Allah for His love is endures forever. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எண்ணற்ற உலக அவரது பேரன்பு. இனி நாள் நமக்கு அருமையான தொடக்க நாளாக இருக்கின்றது. கல்வியாண்டிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்பிக்கையோ பொய்க்காது என்ற என்னுடைய சபையினுடைய விருதுவாக்கிலே புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையிலே 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை செய்து 37 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை செய்து அதிலும் 8 ஆண்டுகள் நமது பள்ளியிலே தூய நெஞ்ச மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்று பணி செய்த நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் கூறிய தலைமை ஆசிரியர் சகோதரி மரிய தட்பசாதம் அவர்கள் இந்த நாளிலே நமக்கு இன்னும் ஒரு ஆண்டின் தொடக்கத்திலே வந்திருக்காங்க. புதிய தலைமை ஆசிரியர் வந்தாலும்
இந்த ஆண்டுக்கு மறுபடியும் நம்ம தலைமை ஆசிரியர் நிற்கிறாங்க. அதனால ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 8 ஆண்டுகள் நமது பள்ளியிலே ஆற்றிய அவருடைய பணிகளுக்காகவும் குறிப்பாக உங்களுக்கு அருமையான 3 முத்தான சத்தான ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காங்க. எதாவது இப்பதான் சொன்னீங்க நீங்க, அதெல்லாம் அவங்களும் கடைபிடிச்சிருக்காங்க. அம்மா அல்போன்ஸ், அப்பா ஜோசப் அவர்களுடைய வார்த்தைகளை கடைபிடிச்சு கடவுள் பக்தியில வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு தலைமையாசியா நிற்கிறாங்க. 100% 10ஆம் வகுப்பிலும் 11ஆம் வகுப்பிலும் 100% பெற்று 12ஆம் வகுப்பில் 98% பெற்று இந்த ஆண்டு கல்வியாண்டினுடைய தரத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஔவையார் பட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். நமது பிள்ளைகள் அனைவரும் அருமையாக வளர்த்து ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தி இத்தனை ஆண்டுகள் பணி செய்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும், வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கணும். அதனால இந்த நாளிலே உதவி தலைமை ஆசிரியராக புதிய பொறுப்பேற்றிருக்கின்ற நமது ஆசிரியை செல்வி அவர்கள் நமது தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த நல்லாடை அணிவித்து வாழ்த்துக்களை நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்தார்கள். எல்லாரும் கடவுள் புதிதாக வந்திருக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சேர்ந்து நமது நம்ம தலைமை ஆசிரியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். Okay, thank you very much. அடுத்ததாக 11ஆம் வகுப்பு 100க்கு 100% பெற்றிருக்கின்றார்கள். 11ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பதினொன்றாம் வகுப்பில் 212 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. எத்தனை பேர்? 212 பேரையும் தேர்ச்சி பெற செய்த நமது ஆசிரியர் பெருமக்கள் 100க்கு 100% பெற்றிருக்கிறார்கள். முதல் மதிப்பெண் சுவாதி 552 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். எனவே அந்த மாணவிக்கும் நமது பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்து 12ஆம் வகுப்பில் 188 பேர் இருக்கிறாங்க. அதில் 98% 3 பேர் ஃபெயில், மற்றபடி அனைவரும் தேர்ச்சி. முதல் மதிப்பெண் நர்மதா என்ற மாணவி 556 மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். இந்த தேர்ச்சிக்காக அயராது உழைத்த நமது ஆசிரியர் பெருமக்கள் 11-12 இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சிறப்பாக கடவுளில் நமது வியாபாரம் பற்றி அவர்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இதில் பயாலஜியில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் நமது ஆசிரியர்கள் விஜயகுமார் மற்றும் செந்தில். இவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நமது பள்ளியின் மீது மிகுந்த பேரன்பு இருக்குது. அதே அன்பு நம்முடைய தலைமை அன்னைக்கு உங்க மேல இருக்குது. அதனாலதான் உங்களை நல்லா பயிற்சிக்கும்படி எங்களை நல்லா ஊக்குவித்தாங்க. அவருடைய ஊக்குவித்தலால் தான் இந்த முழு தேர்ச்சியும் நம்முடைய பள்ளிக்கு கிடைத்தது. மாணவிகளாகிய உங்களுடைய சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் சார்பாகவும் தலைமை அன்னைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ சார். எல்லாத்தையும் கேட்டீங்க.